நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2025 வந்துட்டு ஒரு ஸ்பைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட லாக்டு அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான எடிக்கு வந்துட்டு இவருடைய காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு $500 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாத இவருக்கு பார்த்தீங்கன்னா சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குட்டி பொண்ணும் இருக்காங்க. ஸோ அந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல இருக்கிற கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பொருள் விற்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு காருடைய டோரை பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறாரு. ஒரு இடத்துல ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு காருக்குள்ள பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு அந்த காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா நம்ம படத்தோட ஹீரோ அந்த கார்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இந்த படத்துடைய மேக்கிங் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னமான ஒரு ஃபீலிங்ஸை ஃபீல் பண்றாரு அப்படின்றது நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் டெக்னிக் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தென் படத்துடைய கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எமோஷனல் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல படம் தான்.